ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ரிப்பன் எம்ப்ராய்டரி ஃப்ளார் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு காயின் வச்சுருக்கேன். ரவுண்ட் போடுறதுக்கு ஒரு ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். குட்டியாக தான் செய்ய போகிறோம். அப்புறம் சென்டரில் ஒரு சின்ன ரவுண்ட். அப்புறம் ரிப்பன் எம்ப்ராய்டரி நீடிலில் இந்த இடம் ப்ராடாக இருக்கும். அந்த நீடில் கூட ரிப்பன் வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கீழேருந்து எடுத்து கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஒரேடியாக பிடிச்சி இழுக்காமல் கொஞ்சம் இப்படி ஆட்டி எடுத்தால் சூப்பராக வந்துடும். அதே மாதிரி குத்தச்சுலேயும் அதே மாதிரி தான் கொஞ்சம் இதாகும், கஷ்டமாக இருக்கும். நம்ம அதே மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்காமல் கொஞ்சம் அப்படி சுற்றி இழுத்தோம்னா போயிடும். அதே மாதிரி இழுக்கும் போதும் அப்படி ஃபுல்லாக சப்பிடக்கூடாது. ரிப்பன் எம்ப்ராய்டரினாலே கொஞ்சம் இந்த எம்போஸ்டாக இருந்தால் அந்த பூ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக அப்படி இழுக்காமல் உள்ளே ஒரு சின்ன நீடிலோ ஏதோ இன்னொரு நீடில் எடுத்துக்கிறேன். இந்த நீடில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இழுங்க. இப்படி நீடில் வச்சுட்டு ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும். ரொம்ப ஃப்ளாட்டாக இழுத்துனா நல்லா இருக்காது. அதனால் இப்படி இழுக்கிறோம். அப்புறம் மறுபடியும் அது பக்கத்துலேயே அடுத்து அதே மாதிரி அடுத்து எப்படின்னா, நம்மளுக்கு சில நேரம் ஃப்ளவர் இப்படி மேலே வந்தால் நல்லாயிருக்கும்னா கொஞ்சம் பக்கத்தில் பஞ்ச் பண்ணலாம். அல்லது இல்லை எனக்கு கொஞ்சம் கேப் விட்டு ஃப்ளவர் வேணும்னா நம்ம இந்த இடத்துல பஞ்ச் பண்ணலாம். நான் கொஞ்சம் நெருக்கமாக வேணுங்கிறதுக்காக அது பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பண்ணி கீழே எடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ளாட் ஆக்காமல் கொஞ்சம் இதை வச்சு இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். அடுத்து அப்படி வரிசையாக அப்படி குத்தி எடுத்து ஃபுல்லாக இதில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழே நம்ம நார்மலாக எப்போவுமே த்ரெட்டு சொட்டை போடுவோம்ல, அதே மாதிரி ஒரு எண் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நாட் போடும்போது இது இப்படி சப்பிடக்கூடாது, ஃப்ளஃபியாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நீடலை விட்டு பண்ணி டைட்டாக போட்டு கீழே கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து உள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வேறு கலர் போடலாம்னு நினச்சேன், ஸோ ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். எப்போவுமே லாக் போடுவோம்ல, அதே மாதிரி வெளில விட்டு லாக் போட்டு, இப்போ கம்மி ஸ்பேஸ் கம்மியான ரிப்பன் போதுங்கிறதுனால நான் சின்னதாக எடுத்துருக்கேன். கீழே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ கீழேருந்து விடுறேன். மேலே எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம ஆரி ஒர்க்கில் போடுவோம்ல, அதே மாதிரி இப்படி எடுத்தாச்சு. இதை ஒரு சுற்றிக்கிறேன். ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி வச்சு இந்த நீடில் ஒரு இந்த ரிப்பனை லெஃப்ட் இன்னொரு ஹேண்ட் வச்சு பிடிச்சிக்கோங்க. நீடில் வச்சாச்சா, இதுக்கு மேலே நான் ஒரு சுற்றுறேன். மேலோடி ஒரு சுற்றி இந்த கிளாத்தில் பஞ்ச் பண்ணி மெதுவாக அதே மாதிரி கீழே இழுக்கலாம். மெதுவாக இழுத்துனா ஒரு சின்ன நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஸ்பேஸ் தருதில்ல, ஸோ அந்த இடத்துலையும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா இருத்தி வெளியே எடுத்தோம். இதுலேயும் அதே மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கணும்னா நம்ம இது எந்த இடத்துல பஞ்ச் பண்ணோன்னா அது பக்கத்தில் நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோமோ அது பக்கத்துலேயே ஒரு சின்ன பஞ்ச் பண்ணி கீழே இழுத்துக்கலாம். ரொம்ப இழுக்காமல் இதோ அப்படின்னா ஃப்ளஃபியாக ஒரே நாட்டாக கொஞ்சமாக இழுத்து இதுனா ஒன்றே அப்படி ஃபுல்லாக கவர் ஆகிடும். அப்படி வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த இது கீழே வந்து ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துட்டோன்னா மறுபடியும் சப்பையாகிடும் நாட் போடும்போது. ஸோ ஒரு இதை வந்து இப்படி ஹோல்டு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ குட்டியான ஃப்ளார் ரிப்பன் எம்ப்ராய்டரி ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எதில் வேணாம், மோஸ்ட்லி கிட்ஸ் ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ரிப்பன் ஒர்க் வச்சு பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். எப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான், ரிப்பன் வந்து நம்ம ரொம்ப கீழே பிடிச்சி இழுத்து அதை சப்பையாக்கிடக்கூடாது. எப்போவுமே ரிப்பன் வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருந்தால் தான் அது வந்து ஒரு பூவோட அந்த எஃபெக்ட் வந்து நல்லா இன்னும் அழகாக காமிக்கும். ஸோ எப்போவுமே ரொம்ப சப்பி போடாமல் கொஞ்சம் ஃப்ளஃபியாக போட்டால் ரிப்பன் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.